சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள். இந்த சிறுநீரக பிரச்சனைகளுக்கு தான் நம்ம ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் குடுத்துட்ருக்குறோம். இப்போ இதில் முக்கியமாக பார்த்தோம்னா, நமக்கு ஹை பிளட் ப்ரெஷர் நமக்கு சிறுநீரக பிரச்சனையை உண்டாக்குது. யாருக்கெல்லாம் சிறுநீரக பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது? சுகர் இருக்கிற எல்லாருக்குமே வந்துருமா? இல்லை பிளட் ப்ரெஷர் இருக்கிற எல்லாருக்குமே வருமா? இப்போ அந்த ஆர்எஃப்டி டெஸ்ட் நம்ம எடுத்து பார்க்கும்போது யூரியா கிரியேட்டின் லெவல், யூரிக் ஆசிட் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெஸ்ட் எல்லாமே சமயத்தில் நமக்கான நம்ம யூரின் எந்த மாதிரி இருக்குது அதை வச்சு நம்ம பிளட் டெஸ்ட் பார்க்கும்பொழுது நமக்கான சிறுநீரக செயல்பாடு எந்த மாதிரி இருக்குன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதற்கான உணவு முறைகளும் நம்ம தவறாமல் எல்லா பதிவுகளையும் சொல்லிகிட்ருக்குறோம். ஸோ நம்ம கவனத்தில் வைக்க வேண்டியது, லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறோன்னா மெடிசின்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் அதற்கான கால அவகாசம் அப்படின்றது தேவைப்படுது. ஒரு 2 மாதங்கள் தொடர்ந்து மருந்துகள் சிகிச்சை முறைகளை எடுக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அதிலிருந்து விடுபட முடியும். ஸோ வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள். இந்த சிறுநீரக பிரச்சனைகளுக்கு தான் நம்ம ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம். இப்போ இதில் முக்கியமாக பார்த்தோம்னா, நமக்கு ஹை பிளட் ப்ரெஷர் நமக்கு சிறுநீரக பிரச்சனையை உண்டாக்குது. இதை தாண்டி பார்த்தோம்னா சுகர். ஸோ அந்த டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் அப்படின்றத பற்றி தான் நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் தேவைப்படுது. எனக்கு சுகர் இருக்குங்க, இருந்தாலும் சிறுநீரக பிரச்சனை இருக்கா அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. யாருக்கெல்லாம் சிறுநீரக பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது? சுகர் இருக்கிற எல்லாருக்குமே வந்துருமா? இல்லை பிளட் ப்ரெஷர் இருக்கிற எல்லாருக்குமே வருமா? இதை தாண்டி இன்னும் நிறைய பேருக்கு இப்போ சமீபமாக நம்ம பார்த்துட்ருக்குறவங்க எந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரியுமே இருக்காது. ஸோ பாஸ்ட் இல்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றுமே இல்லையே, சுகரும் இல்லை, பிபியும் இல்லை. ஆனால் எதற்காக நமக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்தது? இந்த கிட்னி ஃபெயிலியர் கிரேட் 3, கிரேட் 5 எப்படி இவ்வளோ சிறுநீரகம் பாதிப்புக்கு உள்ளானுச்சு? இந்த கேள்வி நிறைய பேருக்கு நமக்கு தெரியாமலே இருக்குது. ஸோ அதனால் நம்ம உடலில் சில அறிகுறிகள் தெரிஞ்சாலே கவனமாக இருந்து நம்ம அதற்கான சிகிச்சை முறைகளை ஃபாலோ பண்ணணும். எந்த ஒரு நோயுமே ஆரம்பத்திலேயே நம்ம சிகிச்சைகள் எடுத்தோம்னா ரொம்ப எளிமையாக அதிலிருந்து விடுபட முடியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த சிறுநீரக பிரச்சனையும். ஸோ இல்லைங்க, எனக்கு சுகர் இருந்துச்சு, பிபி இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் கவனமாக இருந்து அலர்ட்டாக இருந்து இதை நான் செக் பண்ணியிருக்கலாம். எனக்கு இந்த கிட்னி பிரச்சனை இருக்குன்னே தெரியாமல் எனக்கு இவ்வளோ சிவியரான ஒரு ஸ்டேஜுக்கு சிறுநீரகங்கள் 2மே சுருங்கி இருக்கே, எப்படி நான் சரி செய்யலாம்? இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. இதை நம்ம சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலான்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே சுகர், பிபி இந்த பிரச்சனை இருக்கிறவங்கள தவிர்த்துட்டு மற்றவர்களுக்கு இந்த சிறுநீரக பிரச்சனை இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும்? வழக்கத்துக்கு மாறாக உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வரலாம். இல்லைன்னா ஒரு சோர்வு, யூரின் போகும்போது எரிச்சலோடு போகிறது, நுரை வர மாதிரி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் அறிகுறிகள் இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஸோ யூரின் போகும்போது நமக்கு நுரை வந்துச்சுன்னா அது என்னவாக இருக்கும்? ப்ரோட்டீன் லீக்கேஜாக இருக்கலாம். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்தால் இந்த மாதிரி ஏற்படலாம். சிறுநீரகங்களில் குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படின்னு சொல்லுவோம், GFR. ஸோ இதில் பாதிப்புகள் இருந்தாலும் நமக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது கவனமாக இருந்து அதற்கான சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும்னா, உடனடியாக பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறது பேசிக். ஸோ பேசிக்காக நம்ம பார்த்தோம்னா RFT, ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை எடுத்துட்டோம்னாவே இதில் எல்லாமே நமக்கு இன்க்ளூட் ஆகிடும், கவர் ஆகிடும். ஸோ அப்போ அந்த RFT டெஸ்ட் நம்ம எடுத்து பார்க்கும்போது யூரியா கிரியேட்டின் லெவல், யூரிக் ஆசிட் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெஸ்ட் எல்லாமே சமயத்தில் நமக்கான நம்ம யூரின் எந்த மாதிரி இருக்குது அதை வச்சு நம்ம பிளட் டெஸ்ட் பார்க்கும்பொழுது நமக்கான சிறுநீரக செயல்பாடு எந்த மாதிரி இருக்குன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு அடுத்தது அட்வான்ஸ்டாக வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம். USG ஆர் CT ஸ்கேன் பார்த்துடலாம். சிலர் அட்வான்ஸ்டாக பயாப்சி டெஸ்ட்டும் எடுப்பாங்க. ஸோ இது சிறுநீரகங்கள் ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம பயாப்சி டெஸ்ட்டும் எடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிறுநீரக பாதிப்பில் இருந்து நம்ம
விடுபட முடியும். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், இது எப்படிங்க எனக்கு வந்தது? இதுதான் இன்றைய காலகட்டத்தில இந்த சிறுநீரக பாதிப்பு எனக்கு எப்படி இருந்தது? எனக்கு வந்து வயது ரொம்ப கம்மியா தான் இருக்கு இல்லையா? 30 வயதுக்குள்ள தான் இருக்கிறேன், 40 வயதுக்குள்ள தான் இருக்கிறேன். சுகர், பிபி கிடையாது. ஸோ வேற எந்த ஹேபிட்ஸுமே எனக்கு கிடையாது. நான்வெஜ் கூட நான் ரொம்ப லிமிட்டடா தான் சாப்பிடுவேன். அவுட் சைட் ஃபுட்டும் அதிகமா எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது சிறுநீரக பாதிப்புன்றது ரொம்ப ஒரு கவலைக்கிடமான விஷயம். ஆனால் ஆரம்பத்திலே இதை நம்ம கண்டறிஞ்சிட்டோம்னா ரொம்ப எளிமையாக நம்ம அதை குணப்படுத்த முடியும். ஸோ அதற்கான உணவு முறைகளும் நம்ம வந்து தவறாமல் எல்லா பதிவுகளையும் சொல்லிகிட்ருக்குறோம். ஸோ நம்ம கவனத்தில் வைக்க வேண்டியது, ஸோ லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறோன்னா மெடிசின்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் அதற்கான கால அவகாசம் அப்படின்றது தேவைப்படுது. ஒரு 2 மாதங்கள் தொடர்ந்து மருந்துகள் சிகிச்சை முறைகளை எடுக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அதிலிருந்து விடுபட முடியும். ஸோ உணவு முறைகளை தினம்தோறும் நம்ம எப்படி சாப்பிட்லாம்? நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம், பார்லி கஞ்சி சாப்பிட்லாமா, ஓட்ஸ் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ஓட்ஸ் கம்பேர் பண்ணும்போது பார்லி வந்து நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ பார்லி எதுக்காக அப்படின்னா உடல் சோர்வை நீக்குவதற்கும் நமக்கு ஸ்டாமினா உண்டாகுவதற்கும் இதில் வந்து ரிச் கால்சியம் மற்றும் புரோட்டீன் இருக்குது. அது வந்து நம்ம உடல் சோர்வாக இருக்கக்கூடிய சமயத்தில் உடலில் இருக்கக்கூடிய நீர் வடியதற்கும், தேவையற்ற நீர் வடிவதற்கும், ஸோ கால் வீக்கம் இருக்குது, கை கால் வீக்கம் இருக்குன்னா இதை நம்ம எடுத்துக்கலாம். தினம்தோறும் நிறைய சாப்பிடணும்னு கூட கிடையாது. ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பார்லி அரிசியை நல்லா ஊற வைத்து கஞ்சி மாதிரி நம்ம காய்ச்சிக்கணும். ஸோ இதில் வந்து சின்ன வெங்காயம், சீரகம், மிளகு இது எல்லாமே சேர்த்து உப்பு ரொம்ப குறைவாக சேர்த்து ஒரு 2 சிட்டிகை அளவு சேர்த்து காலையில் இதை சாப்பிட்லாம். நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னென்னா, காலையில் இந்த பார்லி கஞ்சி மட்டும் சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் இப்படியே விட்டுறலாமா, அதுக்கப்புறம் டைரெக்டாக லஞ்ச் போகலாமா? அந்த மாதிரி இல்லாமல் ஸோ பார்லி கஞ்சி குடிச்சிட்டு ஒரு 2 மணி நேரத்தில் உங்களுக்கு பசி எடுத்ததுன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஏதாவது நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உணவு முறைகளில் மாற்றம் கொண்டு வரணும். நிறைய பேர் வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னோடனே எல்லா உணவுமே அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போது உணவு வந்து சாப்பிட்றதே கிடையாது. அப்போது அதிகமான உடல் எடை இழப்புன்றதும் ஏற்படும். அப்போது நம்ம எதையெல்லாம் தவிர்க்கணுமோ அதை தவிர்த்துட்டு சேர்க்க வேண்டிய உணவுகளை வந்து நம்ம உணவில் சேர்த்து நிறைய சாப்பிட்டுட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது உடலில் நிறைய ஆரோக்கிய பலன்கள் வந்து நமக்கு உருவாக ஆரம்பிக்கும். ஸோ ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் பப்பாளி ரொம்ப சிறந்தது. மாதுளை சாப்பிடலாம். அன்னாச்சி பழம் வாரத்துக்கு ஒரு 2 நாள் ஒரு 2 பீசஸ் அளவுக்கு, கொய்யாப்பழம் தினமும் சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். உடல் எப்போவுமே உடல் எடை ரொம்ப இழக்காமல் நம்ம பார்த்துக்கிறது நல்லது. ஸோ கீரை வகைகளை தவிர்க்கணும். அதிகமான பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் நம்ம சாப்பிட்றதையும் தவிர்க்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு உணவு முறையை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா சிறுநீரக பாதிப்பு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். ஏற்கனவே பிற சிகிச்சை மருந்துகள் இல்லை டயாலிசிஸே நம்ம பண்ணிட்டு இருந்தாலும் இதற்கான சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸ் வந்து சித்தால நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி உணவு முறைகளை நம்ம எடுக்கும்பொழுது நல்லாவே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இதில் பேசிக்காக வந்து பார்த்தோம்னா சிறுகன் பீலை குடிநீர். இந்த சிறுகன் பீலை குடிநீரை நம்ம பயன்படுத்தும்போது உடலில் நிறைய மாற்றங்கள் வந்து உருவாக ஆரம்பிக்கும். இந்த சிறுகன் பீலை குடிநீர்லேயுமே வந்து பார்த்தோம்னா நீர்முள்ளி, நெரிஞ்சல், சீரகம், சோம்பு இது எல்லாமே சேர்ந்துருக்கு. ஸோ இதை நம்ம பயன்படுத்தும் பொழுதும் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுநீரக பாதிப்பிலிருந்து விடுபடலாம். ஸோ பல வருடங்களாக சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சிறந்த முறையில் நம்ம சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.